வணக்கம் நண்பர்களே, இன்று நமது சேனலில் ரொம்பவே காரசாரமான சிக்கன் கிரேவி, அதுவும் ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 4 முந்திரி 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவான சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலாவையும் சிக்கனையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 2.5 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 5 டீஸ்பூன் போல் தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன், அதாவது கோகோனட் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், சிக்கனே நல்லா தண்ணி விடும். ஸோ நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இப்போ தம் அடங்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி அருமையாக ரெடி ஆகிட்டு வீடே மணக்கும். சிக்கன் கிரேவி ரொம்பவே சுலபமாக ப்ரெஷர் குக்கரில் ரெடி ஆகிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே தூவி நீங்கள் இறக்கி பரிமாறினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோருக்கும் பரிமாறுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாடா, பாய் பாய்.